அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர், பட்டர்ஃப்ளை ஹாஸ்பிட்டல். இந்த பதிவில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய மப்பு, மாந்தம் மற்றும் சொருகல் இந்த தொந்தரவுகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, ரெண்டாவது இது எதனால் வருது, மூணாவது இதுக்கு நம்ம வீட்டில் ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன பண்ணலாம், நாலாவதாக எப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள. இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் போது வயசுலேருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நம்மளோட கிளினிக்கில் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 2.5-3 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். இதுக்கான அறிகுறிகள் பல அறிகுறிகள் இருக்குது. குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, வாந்தி எடுப்பாங்க, வயிறு வலி இருக்கும், வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமி ரொம்ப வீக்கமாக இருக்கும், அவங்க கேஸ் போகும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் வரும், சில நேரங்களில் அவங்களோட மோஷன் கலர் நார்மலாக எல்லோவாக போகாமல் வெள்ளையாக போவாங்க, சில நேரங்களில் பச்சையாகவும் போவாங்க. அடுத்து அந்த மோஷனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செமி சாலிடாவோ இல்லை ரொம்ப வாட்ரியாவோ கேஸோடு சேர்ந்து போகும். ஒரு சில குழந்தைங்களுக்கு மோஷனே போகாமல் 3 நாள் 4 நாள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல வேறு அறிகுறிகள் இந்த பிரச்சனைகளுக்கு உண்டு. இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே குடல் சார்ந்த சிம்டம்ஸ். ஸோ இந்த மப்பு, மாந்தம், சொருகல் இது எல்லாமே நம்மளோட லோக்கல் லாங்குவேஜில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ்க்கு அவங்க சொல்கிற பேர். உங்களோட புரிதலுக்கு சிம்பிளாக இது இன்டைஜஷன், இன்டாலரன்ஸ், இன்ஃபெக்ஷன். இன்டைஜஷன் அப்படின்னா குழந்தைக்கு சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகலை. இன்டாலரன்ஸ் அப்படின்னா ஒரு சில உணவுகள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. உதாரணத்துக்கு ஒவ்வாமை. இந்த உணவு சாப்பிடும்போது மட்டும் குழந்தைங்களுக்கு வயிறு ஊதிக்கும், லூஸ் மோஷன் போகும். மூணாவதாக இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நோய் தொற்று. குழந்தைங்களோட உணவுலையோ தண்ணியிலையோ சுத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த குடல் புண்ணாகும்போது இந்த தொந்தரவுகள் எல்லாமே வரும். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்டைஜஷன் அப்படிங்கும்போது குழந்தைங்க ஒரு சில நேரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சில நேரம் பிடிச்ச உணவுகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போதோ இல்லை ஒரே நேரத்தில் வெவ்வேறு உணவுகள் நிறையா எடுத்துக்கும் போதோ இந்த இன்டைஜஷன் வரும். இந்த இன்டைஜஷன் வரும்போது பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு வலியும் வாந்தியும் வரும். ஒரு சில நேரங்களில் வயிறு பொறுமலும் வரும். இந்த இன்டைஜஷன் ஜென்ரலாக இன்டைஜஷனில் வாமிட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் ப்ராப்ளம் வில் கெட் ரிசால்வ்ட். இன்டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக நம்ம பார்த்துக்கலாம். முதல் விதம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்காது, ஒவ்வாமை. ஸோ இந்த மாதிரி உணவுகளை அந்த குழந்தைங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு வயிறு வலி, வயிறு பொறுமலாகிறது, லூஸ் மோஷன் போகிறது, இந்த மாதிரி பார்ப்போம். இது இன்டாலரன்ஸில் ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா அந்த ஒரு உணவை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம உடம்பு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுத்துக்கும் போது நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கும். உதாரணத்துக்கு முட்டை கொடுக்கறது குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க யூஸ்வலாக ஒரு 9 மாதம் இல்லை 1 வயசு இருக்கும்போது ஒரு ஹாஃப்லேருந்து 1 முட்டை வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம். ஒரு சில நேரங்களில் குழந்தைங்க புரியாமல் அதுக்கு மேலே எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வயிறில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு வலி, லூஸ் மோஷன் இந்த மாதிரி சிரமப்படுவாங்க. மூணாவதாக இன்ஃபெக்ஷன். இந்தியா மாதிரி நாடுகளில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக நம்ம பார்ப்போம். நம்ம குடிக்கிற தண்ணியிலிருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுத்தம் இல்லாத நேரங்களில், அதுவும் இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்கும். பொதுவாக இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது குழந்தைங்களுக்கு காய்ச்சலும் சேர்ந்து வந்துடும்.
இதுதான் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்து நம்ம இந்த தொந்தரவுகள் வரும்போது குழந்தைங்களுக்கு வீட்டில் ஹோம் ரெமிடிஸ், அதாவது பாட்டி வைத்தியம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரீஃபாக நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட், வெதுன்னு தண்ணி கொடுங்க, வார்ம் வாட்டர். இது வந்து இன்டைஜஷன் மாதிரி சந்தர்ப்பங்களில் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஓமோ வாட்டர். ஓமோ வாட்டர் வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு 8-9 மாதத்துக்கு மேலே சேஃபாக கொடுக்கலாம். 2 டீஸ்பூன் கொடுங்க. 6 to 8 ஹவர்ஸ் கேப்பில் நம்ம தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக டைஜஷனை ஹெல்ப் பண்ணி இந்த வயிறில் கேஸ் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும்போது இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும். அடுத்து காமனாக யூஸ் பண்ணுற ஹோம் ரெமிடிஸில் வந்து ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இஞ்சியிலேருந்து சாறு எடுத்து அது கொஞ்சமாக நிறைய பேர் கொடுக்குறீங்க. ஐ திங்க் மோர் தென் 1 year இன் ஸ்மால் குவான்டிட்டி இட் ஷுட் பி சேஃப். அதில் வந்து க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுங்க. அதே மாதிரி சீரகம் வாட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க, விச் இஸ் பேசிக்கலி நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து ஆற வச்சு கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டைஜஷன் இஷ்யூஸ் வரும்போது பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப காமன். ஆர் நம்ம கடையில் கிடைக்கிற சோடா குடிப்பாங்க நிறைய பேர் இன்டைஜஷனுக்கு. ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அகெயின் நம்ம உடம்புல இருக்க கேஸை, ட்ராப்டான கேஸை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் ஜென்ரலாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அது நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் வந்து தேன் கொடுக்குறாங்க. இது பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு கிடைக்கிற தேன் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. தே ஆர் ஆல் அடல்ட்ரேட்டட், விச் இஸ் ஜஸ்ட் சுகர் சிரப் மட்டும்தான். அதனால் சில பேர் தேன் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். அதுக்கப்புறம் பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி மிளகு கீரையை வந்து வேக வச்சு அதிலிருந்து தண்ணி எடுத்து ஆற வச்சு கொடுக்கறது தான் வந்து இந்த பெப்பர்மின்ட் எக்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி வுட்வர்ட்ஸும் சில பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்டைஜஷன்ஸ்க்கு. ஜென்ரலாக பீடியாட்ரிஷியன்ஸ் நாங்கள் வந்து we tend to stay away from advising woodwards because it does have some alcohol content இருக்குது அப்படிங்கிறனால we tend to stay away from promoting woodwards. இந்த மாதிரி நேரங்களில் குழந்தைங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. இந்த சோர்வு தன்மைக்கு ஓரல் ரீஹைட்ரேஷன்னு சொல்கிற உப்பு கரைசல் தண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எனர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருந்து கடையில் விற்கிற எலக்ட்ரால் பவுடரு இல்லை ORSL இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னு சொல்கிறது. இதையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து as part of the home remedies வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவு பற்றியும் நம்ம பேசலாம். ஜென்ரலாக இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்மளோட குடல் அப்செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லிட்டு வர்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சிம்பிளான உணவுகள் கொடுங்க. ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்க உணவுகளோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ அவாய்ட் பண்ணிடுங்க. மார்னிங் சிம்பிளாக இட்லி, இடியாப்பம், எண்ணெய் இல்லாத தோசை, மத்தியான நேரங்களில் ரசம் சாப்பாடு. ஜென்ரலி ரசம் ஹெல்ப்ஸ் வித் டைஜஷன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ட்ரை டு யூஸ் தட். ரொம்ப காரம் இல்லாமல் சிம்பிளாக வச்சு கொடுங்க. வடை கஞ்சி கொடுங்க. தென் ஆப்வியஸ்லி யோகட்டில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையா இருக்குங்கிறனால தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தயிரில் இருக்க இயற்கையான கிருமிகள் வந்து நம்ம குடல் வந்து புண்ணு ஆறுறதுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் இந்த தயிரில் இருக்க இயற்கையான கிருமிகள் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளான உணவுகள் கொடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ரிசால்வ் ஆனாலும் அதிலிருந்து ஒரு 2 to 3 days வரைக்கும் குழந்தைங்களுக்கு சிம்பிளான உணவுகள் கொடுக்கறது முக்கியம். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ரெக்கவரி ஃபஸ்ட் ஹாஃப்,
கண்ணுக்கு தெரியாமல் அந்த ரெக்கவரி ஃபேஸ் இருந்துகிட்ருக்கும். அந்த நேரங்களில் நம்ம வந்து ஹெவியான உணவுகள் கொடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு 2-3 டேஸாவது நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளான உணவுகள் கொடுத்துக்கிறது அவசியம். அடுத்து இந்த குழந்தைங்கள நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தொந்தரவுகள் வந்து குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தலை, இட் இஸ் லாஸ்டிங் ஃபார் ஒன்லி 6 to 12 hours அப்படி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஹோம் ரெமிடிஸ் கொடுத்துட்டு, இல்லை உங்கள் பீடியாட்ரிஷியனை பார்த்து ஏற்கனவே வச்சுருந்த மருந்துகளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வீட்டிலே மேனேஜ் பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் குழந்தைங்க வந்து பர்சிஸ்டண்ட்டாக வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருக்காங்க, ரொம்ப லெத்தார்ஜிக் ஆகிடுறாங்க, அதாவது ரொம்ப சோர்வாயிடுறாங்க, காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லூஸ் மோஷன் வந்து ரொம்ப வாட்ரியாக எக்ஸ்ப்ளோசிவாக நிறையா போய் குழந்தை ரொம்ப சோர்வாயிடுறாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள செக் பண்ணுறது அவசியம். ஜென்ரலாக இந்த டாக்டர்ஸ் வில் ஹெல்ப் யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்டைஜஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது நம்ம குழந்தைங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவங்க பரிசோதித்து இது சாதாரண செரிமான கோளாறா இல்லை இன்ஃபெக்ஷனா அப்படிங்கிறத பார்த்து குழந்தையோட தொந்தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுத்து குழந்தையோட கஷ்டங்களை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு எங்களோட சேனல் உள்ளே போய் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து அதுலேயும் நீங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.